1995ஆம் ஆண்டு ஜெயலலிதா மீது டான்சி வழக்கை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நான் தான் திமுக சார்பில் தொடர்ந்தேன். அதனுடைய வரலாறு உங்களுக்குலாம் தெரியும். அந்த வழக்கை போட்டார் என்பதற்காக, வழக்கை தயார் செய்தார் என்பதற்காக சண்முக சுந்தரம் 32 இடங்களில் வெட்டப்பட்டு மருத்துவமனையில் இருந்தார். காரணம் என்னவென்று கேட்டால், அந்த 169, அதாவது ஒரு அரசு ஊழியர் செய்யக்கூடிய செயலை செய்தால் 169 என்ற ஐபிசியின் படி தண்டிக்கலாம். அதனால் வரை 2014 பிறகு 2095 வரை அந்த செக்ஷன் கீழே எங்கேயுமே கோர்ட்டில் வழக்கு நடக்கல. அந்த வழக்கை முதலில் நாங்கள் தான் நாங்கள் தான் சைதாப்பேட்டை கோர்ட்டில் போட்டோம். அது உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜெயலலிதாவுக்கு சம்மன் அனுப்பிச்சார். சென்னை ஹைகோர்ட்டில் போய் அதற்கு ஸ்டே கேட்டார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த சிவப்பா அவர்கள் அதற்கு ஸ்டே கொடுப்பதற்கு மறுத்துவிட்டார். இல்லை, நீங்கள் கீழ் நீதிமன்றத்தை வழக்கை நடத்த வேண்டும், ஸ்டே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மறுத்தார். அதனால் என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் அவர் அனுபவித்தார் என்பதெல்லாம் எல்லோருக்கும் நாட்டுக்கு தெரியும். அதற்கடுத்து உச்சநீதிமன்றத்துக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜெயலலிதா செல்கிறார். நான் ரெஸ்பாண்டன்ட். அந்த அம்மையார் அப்பலட் அந்த அம்மா போடுறார், அவர் போடுறார். ஜெயலலிதா கேஸ் போடுறாங்க, அப்பீல் போடுறாங்க, ஹைகோர்ட் ஆர்டர் மேலே போகிறாங்க. அது நிலுவையில் இருக்கிறதுக்குள்ளாக ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த கவனமாக தயவு செய்து எடப்பாடியும் கேட்க வேண்டும், அதிமுகவினரும் கேட்க வேண்டும். நடந்தது என்ன? ஏன்னா 30 வருஷம் ஆகிப்போச்சு, எல்லோரும் மறந்து விட்டுறார்கள் என்ற அடிப்படையில் நேற்று வரலாறு தெரியாமல் அவர் பேசுகிறார். என்னை பற்றி கேவலமாக பேசுகிறார். 96 திமுக ஆட்சி ஏற்பட்டவுடன் காவல்துறையை விசாரித்து சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. உடனே ஜெயலலிதா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார். ஜெயலலிதாவை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறார் என்றால், ஏற்கனவே இந்த டான்சி வழக்கில் RS பாரதி வழக்கு போட்டிருக்கிறார், காவல்துறை இப்போது போட்டிருக்கிறது, ஒரே காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு 2 வழக்கு எப்படி நியாயம் என்று உச்ச நீதிமன்றத்தில் கேட்டார். அந்த மனு போட்டார். நான் போடவில்லை, ஜெயலலிதா போட்ட மனு. அந்த மனுவிலே உச்ச நீதிமன்றம் எங்களை பார்த்து கேட்டது, உங்களுடைய கோரிக்கை வழக்கு போட வேண்டும் என்று காவல்துறையை போட்டு விட்டார்கள். இப்போது அவர் விசாரிக்க போகிறார், நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த வழக்கை தொடர வேண்டுமா என்று சுப்ரீம் கோர்ட் கேட்ட நேரத்தில் நாங்கள் சொன்னதெல்லாம் நான் வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த வழக்கில் ஏதேனும் நடந்தால் தொடர்ந்து நடத்துகிற உரிமை எங்களுக்கு இருக்க வேண்டும் என்ற கண்டிஷனோடு வித்ராகும். அதுதான் ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய காலத்தில் உதவி ஏற்படுத்தும் என்பதை பழனிசாமி பக்கத்தில் இருக்கிற கேட்டு தெரிஞ்சு. அப்போது என்ன ஆச்சுன்னா, வழக்கு இங்கே நடந்தது, தண்டனை கிடைத்தது. தண்டனை பெற்றவுடன் அந்த அம்மையார் தேர்தலில் நிற்க முடியவில்லை, வெற்றி பெற்று வந்தார். 6 மாதத்தில் ஹைகோர்ட்டில் அவசரமாக அப்பீட்டி அந்த வழக்கை விசாரித்து சொல்கிறார்கள் அல்லவா, ஹைகோர்ட் என்னை விடுவித்தது. அதே போல ஜெயலலிதாவை அவசரமாக விடுவித்து விட்டார்கள். அப்பொழுது அப்பீல் போக வேண்டியது அரசாங்கத்தினுடைய வேலை. ஆனால் அரசாங்கம் அன்றைக்கு போகவில்லை. ஆகவே நான் அப்போது கண்டிஷன் போட்டேன்ல, இந்த வழக்கில் ஏதேனும் நடந்தால் பிற்காலத்தில் தொடர்கிற உரிமை எனக்கு இருக்க வேண்டும் என்ற கண்டிஷனோடு நான் வித்ரா வாங்கினதுனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜெயலலிதா மீது நான் அப்பீல் போனேன். அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது பிறகுதான் ஜெயலலிதா அவர்கள் தான் வாங்கிய டான்சி நிலத்தை சரண்டர் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு மிகப்பெரிய கண்டனத்துக்கு ஆளாகி அந்த வழக்கு முடிந்தது என்பது பழனிசாமி தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல்தான் இந்த வழக்கிலே உச்ச நீதிமன்றத்தில் ஒரே வழக்குக்கு 2 பேர் தேவையில்லை. என்னுடைய கிரீவன்ஸ் எல்லாம் போலீஸ் விசாரிக்கிறார். இப்போ போலீஸே வழக்கு போட்டுச்சு. ஆகவே நான் இதிலிருந்து விலகிக் கொள்ளலாமா என்று சொல்லிட்ட போது, வேண்டாம், நீங்களும் கீழ்கோர்ட்டுக்கே போய் இதெல்லாம் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் முடிவு செய்ய முடியாது, கீழ்கோர்ட்டே முடிவு செய்யட்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வாதங்களை கேட்டு என்ன செய்தார்கள் என்றால், அந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி காவல்துறையினர் ஏற்கனவே விசாரித்திருக்கிறது, அவர்கள் விசாரணையெல்லாம் முறையாக தான் இருந்திருக்கிறது என்று சொல்லி இவரை விடுவித்து விட்டு இன்னொரு உத்தரவை இவனை கொடுத்திருக்கிறார்.
அதுதான் இதுதான் ஸ்பீக்கிங் ஆர்டர். இது மாதிரி அப்படியே கன்வீனியன்ட்டா எடப்பாடி மறைச்சிட்டார். நான் தான் இந்த வழக்கை போட்டிருக்கிறேன். பெட்டிஷனர் RS பாரதி, நான் போட்ட வழக்கில் தான். ரெஸ்பாண்டன்ட் வந்து டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் எடப்பாடி. அதில் ஃபைனல் ஆர்டர் என்ன போடுறேன்னா, ஒன்லி appropriate remedy in law for the petitioner will be under section 156(3) of the code. The law of this code issue is too well settled. அதாவது இந்த வழக்கை RS பாரதி தனிப்பட்ட முறையிலே நடத்தலாம். ஃபுல்லாக வெளியில் வந்துட்டாருன்னு சொல்ல முடியாது. காரணம் போலீஸினுடைய இன்வெஸ்டிகேஷனை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டாரு. சாட்சிகள் கூண்டில் ஏறி சாட்சி சொல்லி குறுக்கு விசாரணை நிரபராதி அவர் விடுதலை செய்யப்படவில்லை. அதற்காகத்தான் நீதிபதி இன்னொரு கிளாஸ் போட்டு கொடுத்திருக்கார். RS பாரதி தனிப்பட்ட முறை இந்த வழக்கை நடத்தலாம். நானும் வழக்கு நடத்துவதாக தான் இருந்தோம். அதற்குள் நாடாளுமன்ற தேர்தல் வந்துவிட்டது. எப்படி ஜெயலலிதாவை வாய் கொடுத்து விட்டு ஒம்பிலை மாற்றிக்கொண்டு அன்றைக்கு டான்சி கேஸில் மாட்டினாரோ அது போல இப்போ எடப்பாடி பேசியிருக்கார். அன்றைக்கி அந்த மாதிரி நான் சொன்னாங்க, 92 டான்சி நிலத்தை வாங்கும்போது நான் தான் அறிக்கை கொடுத்தேன், அரசு நிலத்தை வாங்குவது தப்பு. உடனே வாங்கினேன், அரசு நிலத்தை நான் வாங்கினேன், வாங்கினால் என்ன தப்புன்னு பேசுனாங்க அந்த அம்மா. அப்படி பேசுனதுடைய விளைவு தான் கடைசியிலே அவர் உச்சநீதிமன்றம் வரை சென்று வாங்கியதை சரண்டர் பண்ணிவிட்டு உச்சநீதிமன்றத்தில் கண்டனமாகி வெளியே வந்தவர். அதே போல் இன்றைக்கு 156(3) பிரிவு வழக்கு தொடர்வதற்கு எனக்கு டைம் இருக்கிறது. இப்பொழுது அவர் சவால் விட்டுவிட்ட காரணத்தினால் விக்கிரவாண்டி தேர்தல் முடிந்தவுடன் என்னுடைய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்களுடைய ஆலோசனை பெற்று தலைவருடைய அனுமதி பெற்று இந்த வழக்கை நான் தொடர இருக்கிறேன் என்பதை உங்கள் மூலமாக எடப்பாடிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவசாரம் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.